ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் டபுள் பீன்ஸ் வச்சு கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் காரத்துக்கு பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி விழுது சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் அதுக்கப்புறம் சேர்த்துருப்பேன். இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இதில் வேக வச்ச டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். டபுள் பீன்ஸை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி, இல்லாட்டி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அடுத்த நாள் தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த டபுள் பீன்ஸை குக்கரில் தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 2 விசிலே இது நல்லா வெந்துடும். இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுறப்ப அடி பிடிக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வேக வச்ச டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ இதை அந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். டபுள் பீன்ஸ் கிரேவி சப்பாத்திக்கு, தோசைக்கு, புலாவெல்லாம் செஞ்சால் அதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கொதிக்க வைங்க. இதில் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த திக்னஸில் வச்சுருக்கேன். எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவியை வச்சுட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.